வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிட்காரி கோழி இனங்களை பற்றியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகளை பற்றி தான் இந்த காணொலி வேளாண் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த ஹிட்காரி கோழி இனங்கள்ங்கிறது பார்த்திங்கன்னா இரட்டை தேவைக்காக வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களாக பார்க்கப்படுதுங்க. அதாவது குறைந்த நாட்கள்லேயே அதிக லெவலில் இறைச்சி தரும், அதே போல் அதிக லெவலில் முட்டையிடக்கூடிய தன்மை கொண்ட இனங்களாக இருக்குதுங்க. இந்த இனங்கள் பார்த்திங்கன்னா மத்திய பறவை ஆராய்ச்சி நிறுவனங்களால் பல்வேறு ஆய்வுகள் பண்ணி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களாக பார்க்கப்படுதுங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் 2 வகையான இனங்களோட கலவைகள் மூலமாக உருவானது. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த மொட்டைக்கழுத்து கோழி இனங்கள் தாங்க. இந்த மொட்டைக்கழுத்து கோழி இனங்களை ஒவ்வொரு ஊர்கள்லேயும் ஒவ்வொரு வகையான பெயர்கள் கொண்டு அழைக்கிறாங்க. சில ஊர்களில் கழுத்தறுத்தான் கோழி, கழுத்து கோழி போன்ற பெயர்கள்லையும் அழைக்கிறாங்க. அதே போல் மத்திய பறவை ஆராய்ச்சி நிறுவனங்களாலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சிவப்பு கோழி இனங்களையும் சேர்த்து தான் பார்த்திங்கன்னா இந்த ஹிட்காரி கோழி இனங்களை உருவாக்குனாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஹிட்காரி கோழி இனங்களோட உடல் ரகங்கள் பார்த்திங்கன்னா சிவப்பு வண்ணங்களில் இருக்கும். கழுத்து பகுதியில் பார்த்திங்கன்னா ரோமங்கள் இல்லாமல் மொட்டை கழுத்து கோழிகள் போன்று இருக்குங்க. பொதுவாக மொட்டைக்கழுத்து கோழிகளை ஏன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருவாக்குனாங்கன்னு கேட்டிங்கன்னா, மொட்டைக்கழுத்து கோழிகளாங்க இந்திய நாட்டுக்கோழி இனங்களில் அதிக லெவலில் நோய் எதிர்ப்பு சக்திகள் கொண்ட இனங்களாக இருக்குது. அதாவது குளிர் பிரதேசங்கள்லேயும் பார்த்திங்கன்னா தன்னை நிலைநிறுத்திக்கிறோம். அதே போல் வெயிலாக இருக்கக்கூடிய பகுதிகள்லேயும் பார்த்திங்கன்னா தன்னை நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களாக இருக்குங்க. அதனால தான் இந்த இனங்களை பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் விரும்பி வளர்க்குறாங்க. இப்படிப்பட்ட இனங்கள்லேயே பார்த்திங்கன்னா தரம் உயர்த்துறதுக்காக தான் நிறைய வகையான ஆய்வுகள் பண்ணி இந்த இனங்களை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாங்க. இந்த இனங்களோட உருவ அமைப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒற்றை கொண்டை அமைப்பு கொண்ட ஒரு இனங்களாக தாங்க இருக்கும். கால்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்கும், ரொம்ப தடிமனாக இருக்கும்ங்க. அதாவது கால்களோட நீளம்னு இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மீடியம் லெவலில் இருக்கும், ஆனால் தடிமனாக இருக்குங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சிவப்பு நிறங்கள்லாம் இருக்கும். ஆங்காங்கே பார்த்திங்கன்னா கருப்பு கலர் திட்டுகள் இருக்கும். வால் பகுதியிலேயே கருப்பு கலர் திட்டுகளை நீங்கள் காணலாங்க. இந்த இனங்களோட முட்டைகள் பார்த்திங்கன்னா இந்திய நாட்டுக்கோழி முட்டைகள் போல் பழுப்பு நிறமாக தாங்க இருக்கும். முட்டையிட ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 170 180 நாளில் முட்டையிட ஆரம்பிக்கோங்க. வருஷத்துக்கு 160 200 முட்டைகள் வரைக்கும் கொடுக்கக்கூடிய சிறப்பு மிக்கதுங்க. முட்டையோட வெயிட்டு பார்த்திங்கன்னா பாய்லர் கோழி முட்டைகள் போல் கொஞ்சம் பெருசாக தாங்க வரும். 45 50 கிராம் வரைக்கும் வருவாங்க. இந்த இனங்கள் எந்த லெவலுக்கு இறைச்சி தருவங்கிறத பற்றி பார்ப்போங்க. 20வது வாரங்களில் சேவலானது 1.6 1.8 கிலோ வரைக்கும் வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இதே கோழிகளாக இருந்துச்சுன்னா 1.23 1.3 கிலோ வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயிட் வரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதனாலேயே இந்த இனங்கள் ரொம்ப சிறப்புமிக்க இனங்களாக இருக்குது. இந்த காணொலி வாயிலாக இந்த ஹிட்காரி இனங்களை பற்றியோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான சிறப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுப்பேன் நான் நம்புகிறேன். இது போன்ற வித்தியாசமான தகவல்கள், வித்தியாசமான கோழி இனங்களை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.